திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பாறையில் மோதி வேன் கவிழ்ந்த விபத்தில் 22 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் 13 குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் சென்ற வேன் பாறை மீது மோதி கவிழ்ந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் வசந்த் இணைப்பில். வசந்த், என்ன நடந்தது? விவரமா சொல்லலாம். வணக்கம் கோபால். அதாவது மதுரை விளாச்சேரி பகுதியைச் சேர்ந்த குலம் ஹஜ்ரத் என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 21 பேர் ஒரே வேனில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானலுக்கு சுற்றுலாக்காக நின்று வந்தனர். கொடைக்கானல் பார்த்துவிட்டு அங்கிருந்து ஊர் திரும்புவதற்காக திருப்பி வேனில் கொடைக்கானல் மலைச்சாலையில் வந்து கொண்டிருந்த போது சொல்லக்கூடிய இறங்கி கொண்டிருந்த டம்டம் வாரை என்ற ஒரு இடம் உள்ளது. இங்கு வேன் திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் இடதுபுறம் வந்து வேன் சாலை ஓரம் இடதுபுறமே கவிழ்ந்தது. இதனால் அதிர்ஷ்டவசமாக மலையிலிருந்து இறங்காமல் அந்த இடதுபுறம் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பாறையில் மோதி அந்த வேனானது அப்படியே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிவேகமா அந்த மோதிய இந்த காரணத்தினால் வேனில் பயணம் செய்த 13 சொல்லக்கூடிய சிறுவர்கள் உள்ளிட்ட 22 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அந்த வேன் இடிபாடுகளுக்கு காயத்துடன் சிக்கியவர்களே அந்த மலைச்சாலையில் வந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக அவர்களை மீட்டனர். மேலும் அந்த காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களில் அருகில் இருக்கக்கூடிய வத்தலகுண்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சை தற்போது அவர்களுக்கு அளிக்கப்பட்டு, மேலும் படுகாயமடைந்தவர்களை உடனடியாக மதுரை அரசு மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விபத்து தகவலிருந்து மருத்துவமனையிலிருந்து அவர்களுடைய சுற்றுலா வந்த அவர்களின் குடும்பத்தினர் வந்து அதிகப்படியாக வந்தனர். மேலும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட வைத்து உடனடியாக அவர்களை குடும்பத்தினர் உடனடியாக அவர்களை மதுரை அரசு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவருக்கு உடனடியாக அனுப்பி வைத்தனர். இதனிடையே காயம்பட்டவர்களை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து தேவதானப்பட்டி போலீசார் தற்போது விசாரணை நடத்தினர். இதை பார்க்கணும்னா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் மலைச்சாலை விபத்துகளான சம்பவம் தற்போது அந்த விபத்தான பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோபால், விவரங்களுக்கு நன்றி வசந்த்.